ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழாவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 25வது பாடல் பார்க்க போறோம். இங்கு இவரால் என் வேள்விக்கு இடையூறு கடிது எற்றும் தீங்குடைய கொடியோரை கொல்விக்கும் சிந்தையனாய் பூங்கழலார் கொண்டு போய் வனம் புக்கேன் புகா முன்னம் தாங்க அறிய பேராற்றல் தாடகையே தலைப்பட்டாள். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என் வேள்விக்கு, என் யாகத்திற்கு, கடிது இடையூறு இயற்றும் விரைந்து தடைகளை செய்கின்ற தீங்குடைய கொடியோரை, கொடிய செயல்களையுடைய தீய குணமுள்ள அரக்கர்களை இங்கு இவரால், இங்குள்ள இந்த ராமலக்ஷ்மணர்களால் கொல்விக்கும் சிந்தையனாய் கொல்லச் செய்ய வேண்டுமென்ற கருத்துடையவனாகி பூங்கழலார், பூவின் மென்மையுடைய வீரக்கழல் பூண்ட இம்மைந்தர்களை கொண்டு போய் தசரதனிடமிருந்து அழைத்து கொண்டு வனம் புக்கேன், தவ வனத்துக்குள் சென்றேன். புகா முன்னம், அவ்வாறு அவ்வனத்திற்குள் சேர்வதற்கு முன்பே தாங்கு அறிய, பிறரால் பொறுத்து கொள்ள முடியாத பேராற்றல் தாடகையே தலைப்பட்டாள். மிக்க வலிமையை உடைய தாடகை என்னும் அரக்கியே முதலில் எதிர்த்து வந்தாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது ராமன் எப்பேற்பட்ட வில்லாளி, எப்படி வேள்வியை காத்தான் அப்படிங்கிற ராமனினுடைய திறத்தை பத்தி வரக்கூடிய பாடல். இதுல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, பூங்கழலார் கொண்டு போய் வனம் புக்கேன். நான் ராமலட்சுமணர்களை கூட்டிக்கிட்டு வனத்துக்கு போனேன். புகா முன்னம், புகா இந்த இடத்துல செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், அதனால புகா முன்னம் அப்படின்னா புகும் பொழுது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். அப்படி புகும் பொழுது என்னாச்சு, தாங்க அறிய பேராற்றல் தாடகையே தலைப்பட்டாள். ரொம்ப வலிமை மிகுந்த தாடகையானவள் எதிரில் தலைப்பட்டாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. பூங்கழலார் கொண்டு போய் அப்படின்னு வருது இல்ல, நம்ம சென்ற பாடல்ல தான் பார்த்தோம். தசரதனுக்கு அவர் பெயரளவுல தான் பிள்ளை, வளர்த்தது பூரா வசிஷ்டன் அப்படின்னு சொல்ற இடத்துல தசரதனுக்கு அடை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி சொன்னாரு, செரிகழற்கால் தசரதனாம் பொறையோடும் தொடர் மனத்தான் புதல்வர் எனும் பெயரே கான் அப்படின்னு தானே பார்த்தோம். அதுல செரி கழற்கால் தசரதன், எப்பேற்பட்ட தசரதன் அப்படின்னா ரொம்ப நெருங்கிய வீரக்கழல் பூண்ட அடிகளை உடைய தசரதன் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுக்கு நேர்மாறா இங்க என்ன சொல்றாரு, செரி கழற் கால்லாம் சொல்லல, பூங்கழலார் கொண்டு போய் வனம் புக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல பூங்கழல் அப்படின்னு சொல்லணும், செரிகழல் வீரக்கழல்னு அங்க சொல்லிட்டு இங்க பூங்கழல்னு ஏன் சொல்லணும்னா அதுக்கு 2 விதமா பொருள் சொல்ல முடியும். முதல் விஷயம், வீரனாக மட்டும்தான் தசரதன் இருந்தான். ராமனுக்கு கருணை உள்ளம் ஜாஸ்தி, கருணையும் உண்டு வீரமும் உண்டு அப்படிங்கிறதுக்காக பூங்கழலார் அப்படின்னு சொல்றது ஒரு விதமா சொல்லலாம். இன்னொன்னு, இவர் என்ன பூங்கழலார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்றாரு, கொண்டு போய் வனம் புக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விஸ்வாமித்திரருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்னன்னா, எப்பேற்பட்ட ஒரு பூ மாதிரி மனம் படைத்தவள் அல்லது பூ மாதிரி பாதம் கொண்டவள் அப்படின்னால என்ன அர்த்தம், ரொம்ப மென்மையான பாதம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் இவங்களுக்கு இன்னும் அதுதானே கன்னிப்போர் தானே தாடகையோட சண்டை போட்டது. அதனால ராமலட்சுமணர்கள் ரொம்ப இளம் பிராயத்துல இருக்கக்கூடியவங்க, அப்பேற்பட்ட ரொம்ப பூ மாதிரி கால் இருக்கக்கூடியவங்க, அவங்கள கொண்டு போய் நான் எங்க விட்டேன் அப்படின்னா தகதகன்னு தகிக்க கூடிய வனத்துல கொண்டு போய் நான் அவங்கள கூட்டிட்டு நான் உள்ள நுழைஞ்சேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அதனால அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இவ்வளவு சின்ன பசங்களை நான் கூட்டிட்டேன் அந்த ரொம்ப கொடிய வனத்துக்குள்ள, ரொம்ப தகிக்கக்கூடிய ஒரு வனத்துக்குள்ள நான் கூட்டிட்டு போயிட்டேன் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லணும். அதனால பூங்கழலார் கொண்டு போய் வனம் புக்கேன் புகா முன்னம் தாங்க அறிய பேராற்றல் தாடகையே தலைப்பட்டாள் அப்படின்னு சொல்றாரு கம்பர். இந்த பாடல்லையும் எதுகை ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. நம்ம போன பாடல்ல பார்த்தோம்ல, திரையோடும் பொறையோடும் உரையோடும் மறையோதும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கேயும் இங்கு இவரால் தீங்குடைய கொடியோர் பூங்கழலார் கொண்டு போய் தாங்க அறிய பேராற்றல் அப்படின்னு இங்கேயும் ரொம்ப அழகா கம்பர் சொல்றாரு. இதுல இன்னொரு ரொம்ப பிரமாதமான ஒரு சொல்லாடலும் இருக்கு. என்னன்னா,
தாடகை எதிரில் வந்தாள் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு கம்பர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன? தாடகையே தலைப்பட்டாள் அப்படின்னு. தலைப்படுதல் அப்படின்னா எதிர்த்து அதாவது நான் முன்ன போனேன், எதிர்த்தாப்புல தாடகை வந்தாள் அப்படின்னு ஒரு பொருள். நம்ம படுதல் அப்படிங்கிற சொல்லே வந்து ஒரு சொல் முரண், அது வந்து ஒரு கான்ட்ரானிம். படுதல்ங்கிறது அழிதல்ங்கிற பொருளும் இருக்கு. அதனால தாடகையே தலைப்பட்டாள் அப்படின்னா எப்பேற்பட்ட தாடகை? சாதாரண தாடகை இல்ல, தாங்க அறிய பேராற்றல் தாடகை. ரொம்ப யாராலையும் தாங்கவே முடியாது அவளுடைய வீரத்தை, அந்த அவளோட போர் புரியவே முடியாது. அப்பேற்பட்ட தாடகையே தலைப்படுதல் அப்படிங்கிறதுக்கு, தலைப்படுதல்னா எதிரில் வருதல்னு ஒரு பொருள், படுதல்னா அழிதல்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால தலைப்படுதல் அப்படின்னா அவள் வந்து தலை சாய்ந்தாள், உயிரை நீத்தாள் அப்படிங்கிற ஒரு பொருளும் வருது. அதனால ரொம்ப அழகா கம்பரிங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. இங்கு இவரால் என் வேள்விக்கு இடையூறு கடிது இயற்றும் தீங்குடைய கொடியோரை கொல்விக்கும் சிந்தையனாய் பூங்கழலார் கொண்டு போய் வனம் புக்கேன் புகாமுன்னம் தாங்க அறிய பேராற்றல் தாடகையே தலைப்பட்டாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.